இப்போ இங்கே சாப்பிட்டு போகிறேன், இது ஒத்துக்கலை, ஓகேவா? இப்போ நம்ம என்ன நினைப்போம், ஐயோ நேற்று ஒரு இடத்துல சாப்பிட்டா ஒத்துக்கலை, அப்படியே சரி டாக்டரை போய் இதை சாப்பிட்டா ஒத்துக்கலை, இந்த கர்மத்துக்கு தான் சொன்னேன், போய் போய் எங்கே பார்த்தாலும் திங்கிறது இப்படி ஆரம்பிச்சிடுவார். ஐயோ இது உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் அப்படி இருக்கும். சிம்பிளஸ்ட் மேட்டரை கூட பிளாஸ்ட் பண்ணுறோம் நம்மால். ஸோ நீங்கள் சொல்ற மாதிரி பெரிய மேட்டரை அவர் சப்பையாக எடுத்துக்கிட்ட மாதிரி வாய்ப்பே இல்லை. பெரிய மேட்டர் பெருசு இல்லை. பெரிய மேட்டர் வந்து பெருசு. ஸ்கூலுக்குலாம் வந்தால் எப்படி இருக்கும், அப்பா வந்தால் எப்படி இருப்பாரு? ஸ்கூலுக்கே வந்ததில்லை. அவர் ஒரே ஒரு வாட்டி வந்து ஆனுவல் டேக்கு மட்டும் வந்தார். பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று, ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் நான் பண்ணுறேன்னு. வழிதட்டி வந்தது தான். மெஜாரிட்டியாக அம்மா தான் வருவாங்க, அப்பா வந்தது இல்லை. அம்மா ஓகே 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 சூப்பர்ண்ணே. நாங்கள் ப்ரோ ப்ரோ நீங்கள் மகாராணி எக்ஸ்ட்ரா கேட்டுக்குது அது எதுக்குன்னு எனக்கு தெரியும். ஒழுங்காக 2 பேருக்கும் ஒரு வாய் ஊட்டி விட்றீங்க. தப்பு இல்லை ப்ரோ, நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஆல்ரெடி என் தட்டிலேருந்து எடுத்து தான் தின்னுக்கிட்டு இல்லை இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஊட்டி விடுறதுல என்ன தப்பு இருக்குது இதில்? நாங்கள் மீனாட்சி கேன் அப்படி போதும். ஆனால் அவனுக்கு என்னப்பா ஃப்ரெண்டு ஐம் நாட் வில்லிங். சரி அப்பாக்காச்சும் ஒரு அப்பாக்கு சார் ஒரு நல்லா இருக்கு சார். எனக்கு வேணாம் கேன். ஃபுல் உளைச்சலா சூப்பர். என்ன சொல்கிறான், மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டீங்களா? ஓகே சரி, இப்போது சில ஃபோட்டோஸ் மட்டும் உங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்பட்றேன். அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி இருக்க கதைகள் மட்டும் நீங்கள் எங்கள் முன்னாடி ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். இது வந்து வெறும் ஃபோட்டோவாக நாங்கள் காட்ட போகிறதில்ல. இதில் வந்து ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, சரிங்களா? இது வந்து ஒரு கேமாக நம்ம விளாட போகிறோம். ஓகே, ஸோ 2 பேர் இருக்காங்க. இதில் வந்து யார் வேணால் இதை கண்டுபிடிக்கலாம், ஓகேவா? ஸோ நான் ஒரு ஃபோட்டோ காட்டும் போது இவங்களுடைய பஞ்ச் டைலாக் நீங்கள் சொல்ல போகிறீங்க அவங்கள மாதிரியே. ஸோ அதை பார்த்து யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்களோ பார்ப்போம், சரிங்களா? கன்ஃபார்மாக சாலிடாக தொகை போகிறோம்ல. எனக்காக ப்ளீஸ், எனக்காக இந்த கேமாக இருக்கும். நெல்சன் அண்ணா வாய்ஸும் அனிருத் வாய்ஸும் கலக்குவான் நம்ம அண்ணன். யாரு? பண்ணியா இல்ல சார், பண்ணியே ஆகணும். இல்ல இங்க பாரு, எல்லாரும் கேட்டாங்க. இல்ல எல்லாரும் கேட்டாங்க, நீமாக்கிடுவாங்க. இல்ல நான் எதுக்காக சொல்றேன், ஸ்டார்டிங்ல இருந்து இவங்க வந்து உங்களை வந்து கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் கேர்ள்ஸ்னு சொல்லி அந்த மாதிரி ஆயிடுவீங்க. நீங்க இதெல்லாம் பண்ணா ஆஹா பையன் டேலண்டான பையன் மாத்தி விட்டுருவோம் நான். ஆமா ஆமா, இல்லைன்னா தமிழ்ல சொல்லிடுவேன் அந்த மாதிரி. ஐயோ பாருங்க மிரட்டுறேன் நான். இப்ப நெல்சன் சார் வந்து இந்த படத்துக்கு வந்து கென்னுக்கு விஷ் பண்றாரு. இல்ல சரி அங்கதான் அதுலதான் ஒரு ட்விஸ்டே இருக்கு ஆக்சுவலா. நெல்சன் சாரும் அனிருத் சாரும் பேசிக்கிறாங்க. பேசிக்கிறத பத்தி. அந்த மாதிரியே நடக்குமா? சரி சரி. அனிருத் நெல்சன், நீங்களே கெஸ் பண்ணுங்க யாரு எந்த வாய்ஸ்னு. ஆமா அதுதான் இப்போ இதான் கேம். நீங்க யாருன்னு கரெக்டா கண்டுபிடிக்கணும்னா அவள்தான். சரி 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 கண்டுபிடிச்சோம். ஓகே. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? என்ன தலை நல்லா இருக்கியா? அவ்வளவுதான் அதோட ஃபினிஷ். அவ்வளவுதான். என்ன இது? லென்த்தா போ. இன்னும் கொஞ்சம் போங்க, படத்தை பத்தி பேசலையா? பேசுங்க. சூப்பரா சார். ரகுவரன் சார் வாய்ஸ்னா தெரிப்பான் சார். ரகுவரன் சார் வாய்ஸ் பண்றா ப்ளீஸ் டாடி. ரகுவரன் சார் ஓகே. டேய் வேணாடா. பண்ணலாம் தப்பு இல்ல. ஒரே டயலாக்னா ஊர்ல இருந்து வந்து இங்க நடிக்கிறதுக்கு 1 மாசம் பேசினானே என்கிட்ட. நீங்க எந்த படத்துல இருந்து நீங்க கெஸ் பண்ணணும், அதான் கேம். சரி, நம்ம ஒரு கேம் வச்சா நம்மளுக்கு ஒரு கேம். என் பையன் சச்சின் இந்த காலேஜ்ல தான் படிக்கிறான். யாரடி நீ மோகினி? சச்சின் படம். அதான் கேம். சூப்பர் சூப்பர் சூப்பர்.